ஸோ குட் ஈவினிங் டு ஆல். டுடே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாக்கா அந்த சைலோஸ் தியரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் குரூப் தியரி பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சம் குரூப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஆர்டரில் இருக்கிற குரூப்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ அது என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அந்த தியரத்தை 3 தியரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சைலோஸ் தியரம், செகண்டு, தேர்டு இருக்குது. அதுக்கு தேவையான சில டெஃபனிஷன்ஸை வந்து நம்ம இப்போ ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் 7.1 என்ன சொல்லுதுனாக்கா, let G be the group and A is an element in G and H is a subgroup of G, then the centralizer of A is nothing but set of all elements commute with A. That is C of A. We call C of A is nothing but set of all G such that AG equal to GA. என்ன கலெக்ட் பண்ணுறாக்கா, அந்த ஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் ஏ கூட கம்யூட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாரோ அந்த ஜி எல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் சி ஆஃப் ஏ. ஸோ அதுக்கு பேர் வந்து சென்ட்ரலைசர் ஆஃப் ஏன்னு பேர். அப்போ ஒரு எலமெண்ட் ஏன்னு கொடுத்தா ஒரு சி ஆஃப் ஏ நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சிமிலராக ஒரு அச்சு கொடுத்தா, ஒரு சப்குரூப் கொடுத்தா, இப்போ இந்த ஏக்கு நாம் ஒரு சி ஆஃப் ஏ டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த அச்சுன்ற சப்குரூப்புக்கு நம்ம ஒரு சி ஆஃப் ஹச்னு டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த சி ஆஃப் ஹச் பேர் தான் என்னது, சென்ட்ரலைசர் ஆஃப் ஹச் இஸ் நத்திங் பட் அகைன் செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சச் தட் ஜிஹெச் ஈக்குவல் டு ஹச் ஜி ஃபார் ஆல் ஹச் இன் ஜி. ஸோ ஹச்சில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த எலமெண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் சி ஆஃப் ஹெச்னு பேர். ஸோ இது வந்து நான் சென்ட்ரலைசர் ஆஃப் ஹெச், இது சென்ட்ரலைசர் ஆஃப் அண்ட் எலமெண்ட் இ. ஓகே, ஸோ வேறு 2 டெஃபனிஷன்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு எலமெண்ட்டுக்கு பண்ணுறது சி ஆஃப் ஏ. அந்த ஒரு சப்குரூப் அந்த சப்குரூப்ல எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது சி ஆஃப் ஹெச். ஓகே ஓகே, இப்போ 2 செட் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இது சப்குரூப்பா இல்லையான்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த சி ஆஃப் ஏவும் சி ஆஃப் ஹெச்சும் சப்குரூப்பாக இருக்குமா, எப்போ இருக்கும், எப்போ நார்மல் சப்குரூப்பாக இருக்கும், அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் 7.1 என்ன சொல்லுவேன்னாக்கா, if you take an element in the center of G, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏ வந்து இசில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதான் டெஃபினிஷன். இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஏ வந்து இந்த ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட் கூட ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, தென் த சி ஆஃப் ஏ ஷுட் பி ஜியாக தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்மளுக்கு பை த டெஃபினிஷன் ஆஃப் சி ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஜின்றது கிளியர். இது ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஜியாக தான் இருக்கும். இப்போ இங்க ஜியில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது இங்கே இருக்கும். எனக்கு சப்போஸ் பின்னு ஒரு எலமெண்ட் எடுங்க, அந்த பி வந்து சி ஆஃப் ஏல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும், இந்த ஏவும் பியும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதான் எய்ம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஏ எங்கே எடுத்திருக்கும், ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் எடுத்திருக்கும். அதனால நம்மளுக்கு தான் தெரியும் ஏஜி ஈக்குவல் டு ஜிஏ ஃபார் ஆல் ஜி. இன் பர்டிகுலர் ஜி ஈக்குவல் டு பின்னு எடுத்துங்க, அவ்வளோதான். தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு பிஏ நடக்கும். அப்போ எந்த ஒரு எலமெண்ட் ஜியில் எடுத்தாலும் அது ஏ கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் இது ஆல்வேஸ் ட்ரூ. எப்போனாக்கா ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்ததுன்னா the C of A equal to G. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஓகே, இதை ஞாபகம் வச்சு. If A belongs to Z of G, then C of A equal to G. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு சப் குரூப் இருக்கு, அந்த சப் குரூப் வந்து Z of H இருந்தா, ஓகே, இப்போ இங்க ஒரு எலமெண்ட் ஏல இருந்த ஏ வந்து ஜில இருந்தா C of A டிஃபைன் பண்ணும். சப்போஸ் இந்த ஏ வந்து Z of Gல இருந்ததுனாக்கா then the C of A should be equal to G. அதே மாதிரி அந்த சப் குரூப் வந்து Z of G குள்ள இருந்ததுனாக்கா தென் இந்த சி ஆஃப் ஹெச் யாருனாக்கா அதுவும் ஜி தான். அதுதான் இந்த தியரம் சொல்லுது, இந்த காராலரி சொல்லுது. ஸோ இது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் பிக்சர் போட்டு பார்ப்போம். சப்போஸ் இதான் வந்து குரூப் ஜின்னு வச்சிங்க, அதில் ஒரு சப் குரூப் ஏதோ ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்தீங்கன்னா இந்த சி ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்குள்ளே வந்து இப்போ சென்டர் ஆஃப் ஜி தான் வச்சிங்க, இது வந்து சென்டர் ஆஃப் ஜி. ஓகே, இப்போ ஏ வந்து இந்த சென்டர் ஆஃப் ஜிக்குள்ள இருந்ததுனாக்கா, சப்போஸ் இந்த ஏ வந்து இங்கே உள்ள இருந்ததுனாக்கா இந்த சி ஆஃப் ஏ யாருனாக்கா ஜி ஆகிடும். ஓகே, அதே மாதிரி ஹச்சிக்கு வந்து சப்போஸ் இந்த ஹச்சி வந்து இந்த இசட் ஆஃப் ஜிக்குள்ள இருந்ததுனாக்கா ஹச்சி, சி ஆஃப் ஹச்சும் யார் நம்மளுக்கு தெரியுது, ஜின்னு தெரியுது. அது சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், ஹச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் சப் குரூப் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா இந்த சி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு ஜின்னு சொல்லணும். ஓகே, இதுதான் கிளைம் சொல்லணும். பட் ஒரு வே இஸ் கிளியர், பிகாஸ் சி ஆஃப் ஹச் இஸ் சப்செட் ஆஃப் ஹச் கிளியர். அப்போ ஹச் வந்து சப்செட் ஆஃப் சி ஆஃப் ஹச்னு சொல்லணும். அப்போ ஜி இஸ் சப்செட் ஆஃப் சி ஆஃப் ஹச்னு சொல்லணும். அப்போ ஜியில் ஒரு எலமெண்ட் ஸ்மால் ஜி இன் ஜியில் எடுக்க போகிறோம். நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா இந்த ஜி வந்து இந்த சி ஆஃப் ஹெச்சில் இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னு என்ன சொல்லணும், ஜிஹெச் ஈக்குவல் டு ஹச்ஜி ஃபார் ஆல் ஹச் இன் ஹெச். ஹச்சில் இருக்க எல்லா எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த ஜி வந்து ஜியில் இருக்கு. இப்போ கண்டிப்பா இதுல இப்போ அச்சின் ஏதோ ஒரு எலமெண்ட் ஆர்பிட்ரியா ஒரு எலமெண்ட் அச்சில் எடுக்க போறீங்க, அந்த அச்சுக்கு இது நடக்கும்னு சொல்லலாம். போ ஓகே, எல்லா அச்சுக்கும் இது நடக்கும்னு சொல்லணும். ஆர்பிட்ரியா ஒரு அச்சின் எடுத்து
அந்த அச்சு வந்து இந்த ஜி கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டா எல்லா எலமெண்ட்டும் நடக்கும் ஆயிடும். ஸோ அப்போ ஆர்பிட்ரியா ஒரு எலமெண்ட் அச்சின் வந்து அச்சில் எடுக்க போறீங்க. ஸோ அச்சின் ஹச். இப்போ அச்சு வந்து அச்சில் எடுத்துருக்கீங்க. பட் நம்மளுக்கு என்ன தெரியும், அச்சு சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு தெரியும். தேர்ஃபோர் அந்த அச்சு எங்கே வந்துடும், ஸ்மால் ஹெச் இசட் ஆஃப் ஜியில் வரும். ஸோ இசட் ஆஃப் ஜியில் வந்தோன்னா என்ன அர்த்தம், அது எல்லா எலமெண்ட்டும் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேரணும். தேர்ஃபோர் நம்மளுக்கு இந்த இன் பர்டிகுலர் இந்த ஜி கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். இப்போ ஜி ஹெச் ஹெச்ஜி ஃபார் தட் பர்டிகுலர் ஹெச். அப்போ ஹெச் வந்து ஆர்பிட்ரியா அர்த்தம். அப்போ எந்த ஹெச்சின் ஹெச்சில் எடுத்தாலும் இது தேர்ஃபோர் சி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச். இப்போ எப்போனாக்கா ஹெச் வந்து சப்செட் ஆஃப் இசட் ஆஃப். ஸோ அந்த ரெண்டு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தனாக்கா இந்த சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா சப்போஸ் இந்த சப் குரூப் இஸ் சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜி அதுக்குள்ள இருந்தனாக்கா அகைன் இந்த சி ஆஃப் இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் ஹெச் வந்து ஈக்குவல் டு ஜிஆர். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, இப்போ அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ பர்டிகுலராக வந்து நீங்கள் அந்த எலமெண்ட்டை வந்து ஈன்னு எடுத்துங்க, ஐடென்டி எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா வாட் இஸ் சி ஆஃப் ஏ. ஸோ சி ஆஃப் இ. ஸோ சி ஆஃப் இனா எந்தெந்த எலமெண்ட்ல ஈ கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான். ஓகே, இன்னும் சொல்ல போனால் ஐடென்டி எலமெண்ட் இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா இட்ஸ் சப் குரூப் இசட் ஆஃப் ஜிக்குள்ள ஐடென்டி எலமெண்ட் இருக்குன்னா அப்போ இ ஆஃப் சி ஆஃப் இஆர்னாக்கா ஹோல் செட் ஜி ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயகனல் குரூப் டி 4 எடுத்துக்கலாம், இல்லைனா D8. இந்த புக்கில் D8 சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண புக்கில் வந்து அவங்க D4னா அங்கே 4 எலமெண்ட், D4னா n = 4, ஆர்டர் வந்து 8. பட் இங்கே வந்து D8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஆர்டர் வந்து 8 தான். அந்த எலமெண்ட்ல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு எப்படி இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஓகே, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க தெரியும். நம்ம பின்னாடி எக்ஸசைஸில் இருக்கு, அந்த எக்ஸசைஸில் சில எலமெண்ட்டுலாம் எப்படி சென்ட்ரலைசர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதை இப்போ ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே அது ஓகே. அதான் அந்த சென்டரை பற்றி நீங்கள் சொல்லிடலாம். சென்டர் வந்து தெரிஞ்சுன்னா ஸோ அந்த அந்த இது தான் யூஸ் பண்ண போறீங்க. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு இசட் ஆஃப் ஜி இந்த D8ல வந்து 8னா என்னது 2 × 4. அப்போ அங்கே ஈவன் நம்பர் 4ன்றது ஈவன் நம்பர்னா சென்டர்ல 2 எலமெண்ட் இருக்கும் தெரியும். அப்போ அந்த 2 எலமெண்ட்டுக்கும் சென்ட்ரலைசர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஹோல் செட்டே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரலைசருக்கு ஹோல் செட்டே வந்திருக்கு. ஏன்னாக்கா அந்த இசட் ஆஃப் ஜியில் யாரெல்லாம் இருப்பானா ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா சப் குரூப்ன்றதுல இந்த D8ல ஐடென்டி எலமெண்ட் இருப்பான். இன்னொன்று நம்ம R2ன்னு சொல்லியிருக்கோம். R2னாது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இதுக்கு கண்டிப்பாக வந்து ஐடென்டி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஹோல் செட்டே வந்துடும். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் சென்ட்ரலைசர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த R2 தான் யாரு R180, அதுக்கும் ஹோல் செட்டாக வந்துடும். மற்றதுக்கெல்லாம் ஹோல் செட் வராமல் சம் ப்ராப்பர் சப்செட் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ சென்ட்ரலைசரில் இருக்க எலமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் சென்டரை கண்டுபிடிச்சினாக்கா சென்ட்ரலைசர் கண்டுபிடிச்சினாக்கா உங்களுக்கு குரூப்பே வந்துடும். ஸோ அதான் அந்த ஐடியா. ஓகே, இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் G is a group and A is an element in the group and H is a subgroup. இப்போ ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் நம்மளால ஒரு சென்ட்ரலைசர் கண்டுபிடிக்க முடியும், ஒரு சப் குரூப் கொடுத்தாலும் ஒரு சென்ட்ரலைசரா வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ அந்த செட்ஸுக்குலாம் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, சப் குரூப்பா இல்லையா அப்படின்றத அந்த தியரம் சொல்லுது. இப்போ இந்த சி ஆஃப் ஹெச் இருக்கு பார்த்தீங்களாக்கா, சென்ட்ரலைசர் ஆஃப் சப் குரூப், அது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்டா பார்க்கலாம். இது கிளியர் தானே? ஏன்னா இதுல இருக்குன்னு அர்த்தம் இது நம்ம ஈக்குவல் சொல்லணும். அப்படின்னா அந்த சி ஆஃப் ஹெச்ல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது ஹெச்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் கூட கடைசி இருக்கணும். தேர்ஃபோர் அது சி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ஆஃப் ஹெச்ல இருக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ஆஃப் ஹெச்ல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது ஹெச் எல்லா ஹெச் கூட இருக்கணும். அதனால அது வந்து சி ஆஃப் ஹெச்ல இருக்கும். இது ட்ரிவியல் எக்ஸசைஸ் தான். யூசிங் டெஃபினிஷன் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். இங்க கண்டெய்ன்மெண்ட் சொல்லணும், இங்க இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தா அது இங்க இருக்கு சொல்லணும், இங்க இருக்கு சொல்லணும். அது டெஃபினிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கிளியரா வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த சி ஆஃப் ஏவும் சி ஆஃப் ஹெச்சும் போத் ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. அந்த ரெண்டு செட்டுமே சப் குரூப். அப்போ சப் குரூப் சொல்லணும் நம்ம என்ன சொல்லணும், ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பா இ வந்து சி ஆஃப் ஏல இருக்கும். இஃப் யூ டேக் எனி ஏ, இந்த சி ஆஃப் ஏக்குள்ள கண்டிப்பா இ இருக்கும். ஏன்னா இ வந்து ஏ கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, தேர்ஃபோர் திஸ் இஸ் சப் குரூப். ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஐடென்டி எலமெண்ட் இருக்கும், 2 எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் அங்கே இருக்கும், இன்வர்ஸ் இருக்கும், ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த சென்ட்ரலைசர் படிச்சிருக்கோம், அது ஆல்ரெடி சப் குரூப் தான். ஸோ இந்த சி ஆஃப் ஹெச்சும் சப் குரூப். அப்போ அப்போ ஒரு எலமெண்ட் ஒரு சப் குரூப் கொடுத்தா நம்மளுக்கு 2 சப் குரூப் வந்துருக்கு. ஓகே, கரஸ்பாண்டிங் ஏலேருந்து ஒரு சப் குரூப் சி ஆஃப் ஏ, ஒரு ஹச் சப் குரூப் கொடுத்தா ஒரு இன்னொரு சப் குரூப் கிடைக்குது சி ஆஃப் ஹெச், 2 சப் குரூப் கிடைக்குது. ஓகே, சப்போஸ் இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தனாக்கா, அந்த கொடுத்துக்கிற சப் குரூப் ஹச் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தனாக்கா இந்த சி ஆஃப் ஹெச் இஸ் ஆல்சோ நார்மல். ஓகே, அது அப்போ ஒரு நார்மல் சப் குரூப் தான் ஒரு நார்மல் சப் குரூப் கிடைக்குது. ஒரு சப் குரூப் கொடுத்தா ஒரு சப் குரூப் கிடைக்குது.
ஒரு எலமெண்ட் கொடுத்தா ஒரு சப் குரூப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஐடியா. ஸோ இது கொடுத்தா நம்மளால ஒரு சப் குரூப் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ அதான் சி ஆஃப் ஹெச். மேபி சம்டைம்ஸ் சி ஆஃப் ஹெச் மட்டும் ஹோல் செட்டாக கூட இருக்கலாம். ஓகே, எனிவே தட் இஸ் சப் குரூப். ஸோ அப்போ தேர்ட் இதெல்லாம் என்ன சொல்றது, அச்சு வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் அந்த சென்ட்ரலைசர் ஆஃப் ஹெச்சும் நார்மல் சப் குரூப் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இசட் ஆஃப் ஜி இஸ் எ சப் குரூப் ஆஃப் போத் சி ஆஃப் ஏ அஸ் வெல் அஸ் சி ஆஃப் ஹெச். ஸோ ரெண்டுத்துலேயும் இசட் ஆஃப் ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ முதல் அது அந்த பாயிண்ட் நம்ம மேக் பண்ணோம். என்ன பாயிண்ட்னாக்கா, அந்த இசட் ஆஃப் ஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இசட் ஆஃப் ஜி வந்து இஸ் எ சப்செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி ஆஃப் ஏ. ஏன் அப்படின்னு பார்ப்போம். இது சிம்பிள் தான். அது ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ இங்கே ஒரு எலமெண்ட் ஜின்னு எடுக்க போறீங்க, இசட் ஆஃப் ஜியில் ஜின்னு எடுக்க போறீங்க. அந்த ஜி வந்து இந்த சி ஆஃப் ஏல இருக்குன்னு சொல்லணும். சி ஆஃப் ஏல இருக்குன்னு சொல்லணும்னு என்ன சொல்லணும், இந்த ஏவும் இந்த ஜியும் காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, பை த டெஃபினிஷன் இது இப்போ இங்கே எடுத்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் இந்த ஜி வந்து இங்கே இருக்க ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட் கூட காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபார் ஆல் பி. இன் பர்டிகுலர் பி ஈக்குவல் டு ஏன்னு எடுங்க. ஏன்னா ஏவும் வந்து ஜியில் இருக்க எலமெண்ட் தான். அப்போ ஜிஏ ஈக்குவல் டு என்னது, ஏஜி. therefore இந்த g வந்து a கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இந்த g வந்து இந்த c of a கூட வரும். so therefore the center of the group is always a subset of centralizer of a. okay, similarly நீங்க அந்த சப் குரூப்புக்கும் ப்ரூவ் பண்ணிடலாம். so set of g is a subset of c of h ன்னு சொல்லிடலாம். ஓகே, அது நீங்க ஒரு எலமெண்ட் எடுத்து இங்க இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா இது இங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா g எடுத்தீங்கன்னா அது எல்லா எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன் பர்டிகுலரா இந்த அச்சில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. ஏன்னா அச்சு இஸ் சப்செட் ஆஃப் ஜி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். சின்ஸ் திஸ் இஸ் சப்செட்டாக இருக்கு, நம்மளுக்கு தெரியும் இந்த இசட் ஆஃப் ஜி இட்ஸ் செல்ஃப் இஸ் குரூப். அதனால இதுக்கு இது சப் குரூப் ஆயிடும். ஸோ அப்போ இந்த இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் போத் சி ஆஃப் ஏ அஸ் வெல் அஸ் சப் குரூப் ஆஃப் சி ஆஃப் ஹெச். ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இசட் ஆஃப் ஜியோட பெருசாக ஒரு சப் குரூப் இருக்கு. இசட் ஆஃப் ஜி தான் பெரிய சப் குரூப்லாம் கிடையாது, அதை விட பெரிய சப் குரூப்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த தியரத்தோட நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, இந்த சி ஆஃப் ஏவும் சி ஆஃப் ஏ, இந்த ஏவை வச்சு ஸ்பேன் பண்ணுற சப் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்போனாக்கா இது வந்து சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை தட் ஏ, அது ஒரு சப் குரூப். அப்போ சென்ட்ரலைசர் ஆஃப் அன் எலமெண்ட்டும் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ சப் குரூப்பும் ஈக்குவல். எப்போனாக்கா அந்த சப் குரூப் இஸ் ஜெனரேட்டட் பை தட் எலமெண்ட் இருக்கும். அப்போ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தீரும். இது ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறது என்ன சொல்லணும், கண்டைன்மெண்ட் சொல்லணும். இங்கே ஒரு எலமெண்ட் அது இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதேமாதிரி வைஸ் வர்சா சொல்லணும். ரெண்டுமே சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியாக ஈக்குவலாக வரும். தட் இஸ் ட்ரிவியல் ஒன். ஓகே, ஸோ அதை நான் விட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு அச்சு வந்து அந்த அச்சு வந்து நார்மல் சப் குரூப் கிடையாது. ஓகே, ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னாக்கா, அந்த அச்சு கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு நார்மல் சப் குரூப் கண்டுபிடிக்க முடியுமா? அச்சின்னு ஒரு குரூப் கொடுத்தாச்சு, குரூப்ல அச்சு இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ அந்த அச்சு வந்து கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு கேஓ இல்லை ஏதோ ஒரு இங்கே ஒரு நார்மல் சப் குரூப் கண்டுபிடிக்கணும். அந்த சப் குரூப்புக்கு இந்த அச்சு வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அப்போ அச்சு வந்து அச்சுக்கே நார்மல் சப் குரூப்பாக பார்க்கலாம். ஏன்னா எவ்ரி குரூப் இட்ஸ் நார்மல் சப் குரூப். ஓகே, அச்சு வந்து அச்சுக்கே வந்து கண்டிப்பாக நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். சரி, அச்சை தவிர்த்து வேற ஏதாவது குரூப் அச்சை விட பெருசா அச்சு உள்ள இருக்கணும், அச்சு வந்து அதுக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு சப் குரூப் கண்டுபிடிக்க முடியுமானா அது முடியும். அதுதான் அதுக்கு புது டெஃபினிஷன் கொடுக்கும். என்னன்னாக்கா நார்மலைசர் ஆஃப் ஹெச். ஸோ என்ன டெஃபினிஷன், let G is a group and H is a subgroup of G. The normalizer of H is a set, that is n of H, that is set of all A in G such that A inverse H A equal to H. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்னன்னாக்கா முதல் மீனிங் என்னன்னாக்கா, இங்கே இருக்கிற ஸ்மால் ஹெச்சுக்கு இங்கே வேற ஏதோ அச்சு ஒன்று வரலாம், அதே ஹெச் தான் வரணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதான் அந்த சி ஆஃப் ஹெச்சுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்னன்னா தான் ஏ இன்வர்ஸ் ஹெச்ஏ ஈக்குவல் டு ஹெச்னா இந்த ரெண்டு செட்டுமே ஈக்குவல் அதான் தவிர இங்கே ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்மால் ஹெச் எடுத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஹெச்ஏ இது வந்து அச்சா இருக்கணும் அவசியம் கிடையாது, அதே ஹெச்சுக்கு இங்கே வரணும் அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு அச்சு ஒன்று வரலாம். அதான் இதுக்கு மீனிங். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அங்கே இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். அது இங்கே இருக்க அச்சுக்கு அதே அச்சுக்கு இங்கே ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது, வேற ஏதோ சம் அச்சு ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ நார்மலைசர் ஆஃப் ஏஹெச்னானது செட் ஆஃப் ஆல் ஏ இன் ஜி சச் தட் ஏ இன்வர்ஸ் ஹெச்ஏ ஈக்குவல் டு ஹெச். இல்லைன்னா நீங்கள் இன்னும் சொல்லனா இந்த ஏவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஹெச்ஏ ஈக்குவல் டு ஏஹெச்.
ஓகே, ஆக்சுவலாக இதுதான் நம்ம நார்மல் சப் குரூப்புக்கு டெஃபினேஷன் படித்தோம். ஓகே, ஸோ அதே தான் கிட்டத்தட்ட. ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த எலமெண்ட்ஸாக கலெக்ட் பண்ணுறது தான் இது. அப்போ நார்மல் சப் குரூப்னா டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகே, when we say H is a subset of G is said to be normal if you take any element G in G, H in H, GH G inverse இல்லைன்னா G inverse எது வேணா சொல்லிடலாம், நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கே இருக்கும், Hல் இருக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அது இந்த NHன்றது யாருனாக்கா எந்த மாதிரி ஸ்மால் ஜிக்கெலாம் இந்த ப்ராடக்ட் வந்து Hல் இருக்கோ அந்த ஜிலாம் கலெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிளியர் தெரியுதுனாக்கா H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா ஜியும் இந்த GH G இன்வர்ஸ் Hல வருது. அப்போ H நார்மலாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா இந்த N ஆஃப் Hக்குள்ள கண்டிப்பாக H உள்ளே வந்துடும். H இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் N ஆஃப் Hக்குள்ள வந்துடும் எப்பனாக்கா H நார்மல் சப் குரூப்பாக இருந்தால். ஏன்னா பை த டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் சப் குரூப் ஓகே சாரி H மட்டும் இல்லை அந்த ஈக்குவல் டு ஜியே வந்துடும். ஓகே, ஸோ N ஆஃப் H ஈக்குவல் டு ஜினே வந்துடும் எப்பனாக்கா H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தா. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும். H வந்து நார்மல் சப் குரூப்னா N ஆஃப் H ஷுட் பி G. அதை நம்ம பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ N ஆஃப் Hன்றது ஒரு சப்செட் செட் ஆஃப் ஆல் A in G such that H inverse A inverse H A equal to H. இப்போ சப்போஸ் K is another subgroup of G, ஏதோ ஒரு சப் another subgroup இருக்கு. அப்போ நம்ம புதுசாக இன்னொரு நோட்டேஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னா NK of H அப்படின்னா என்னது, N ஆஃப் H intersection with K. இதுக்கு என்ன பேருனாக்கா நார்மலைசர் ஆஃப் H in K. ஓகே, ஆக்சுவலாக இப்போ இந்த N ஆஃப் Hனா என்ன மீனிங்னாக்கா நார்மலைசர் ஆஃப் த குரூப் G. NK ஆஃப் Hன்றது என்னன்னாக்கா இது வந்து நார்மலைசர் ஆஃப் H in K. அப்படின்னா இது எப்படி டிஃபைன் பண்ணனாக்கா N ஆஃப் H இன்டர்செக்ஷன் K. ஸோ இந்த மாதிரி நோட்டேஷனுக்கு NK ஆஃப் H இஸ் நத்திங் பட் நார்மலைசர் ஆஃப் H இந்த சப் குரூப் K. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து கேவோட சப்செட்டாக இருக்க போகுது, இதில் வந்து ஜியோட சப்செட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த N ஆஃப் H வந்து இதே நோட்டேஷன் எழுதுனா என்ன அர்த்தம்னாக்கா N ஆஃப் G சேம் அஸ் NG ஆஃப் H. ஆக்சுவலாக அதான் நம்ம கிட்டத்தட்ட சொல்ல வரோம். NG ஆஃப் H தான் நம்ம N ஆஃப் Hன்னு சொல்ல வரோம். வேற ஏதாவது சப் குரூப் கே நேத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக N ஆஃப் கே நேத்திங்கன்னா அதுக்கு டெஃபினிஷன் N ஆஃப் H இன்டர்செக்ஷன் K. ஸோ இது நார்மலைசர் ஆஃப் H இன் K. தட் இஸ் டெஃபினிஷன். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்கக்கா இந்த சென்ட்ரலைசர் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அது மாதிரி தெரிஞ்சுங்க. இங்கே இருக்க எலமெண்ட்லாம் இந்த ஏ வந்து ஆக்சுவலி இருக்க எல்லா எலமெண்ட் இப்படி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதாவது என்ன சொல்றேன்னா இந்த ரைட் கோசெட் HA ஈக்குவல் டு ஏ ஹெச்னா நீங்கள் என்ன மீன் பண்ணக்கூடாதுனாக்கா இந்த ஏ வந்து Hக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இங்கே ஏதோ ஒரு HA வந்து என்னவா இருக்கலாம்னா ஈக்குவல் டு சம் H1 டைம்ஸ் ஏவா தான் இருக்க முடியுமே தவிர இங்கே அதே ஹெச்ஆ இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது இங்கே அதே ஹெச்ஆ வந்தால் தான் அதுக்கு பேர் தான் வந்து சென்ட்ரலைசர். இங்கே வேற ஏதோ ஒரு H1 வந்தால் அது வந்து நார்மலைசர். ஸோ சென்ட்ரலைசர் நார்மலைசரும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக N ஆஃப் H வந்து ஜியாக தான் இருக்கும். பிகாஸ் நார்மல் சப் குரூப்னா என்னது, ஃபார் எவரி ஜி இன் ஜி எந்த ஒரு ஜி வந்து ஜியில் எடுத்தாலும் அதே மாதிரி ஸ்மால் ஹெச் வந்து Hல எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா அந்த ஜி இன்வர்ஸ் HG இது எங்கே இருக்கும், Hல இருக்குன்னு வரும். ஸோ அப்போ இது எங்கே இருக்கும், ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணோம், இது நடக்கிற மாதிரி தான் கலெக்ட் பண்ணோம். அப்போ அது எங்கே இருக்கும், அந்த ஏ வந்து இந்த ஜி வந்து N ஆஃப் Hல வந்துடும். அது சிம்பிளைஸ் N ஆஃப் Hக்குள்ள அந்த ஜி வந்துடும். அப்போ ஜியில் எந்த ஒரு ஜி எடுத்தாலும் அது வந்து N ஆஃப் Hல வந்துடும் ஆல்ரெடி. பட் N ஆஃப் G இஸ் சப்செட் ஆஃப் G, தேர்ஃபோர் ஈக்குவலாகவே ஆகிடும். ஸோ அப்போ H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்ததுன்னா இந்த நார்மலைசர் ஆஃப் H வந்து ஈக்குவல் டு ஜியாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 7.4 என்ன சொல்றதுன்னா, if you specifically take this symmetric group on 4 symbols, H வந்து சப் குரூப் ஜென்ரேட் பை these 4 cycle 1 2 3 4. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த C ஆஃப் Hல இந்த இது இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. C ஆஃப் Hனா என்னன்னு தெரியும், அந்த Hல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் அது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. நம்மளுக்கு தெரியும் எப்போ ரெண்டு பெர்முட்டேஷன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பீட்டா ஆல்ஃபா எப்போ நடக்கும் நம்மளுக்கு தெரியும்னாக்கா இந்த ஆல்ஃபாக்கு பீட்டாவும் காமன் எலமெண்ட்ஸே இருக்கக்கூடாது. காமன் எலமெண்ட்ஸ் இல்லைனா தான் இது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் டிஜாயின்ட் சைக்கிள்ஸ் சாட்டிஸ்ஃபை த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 4 சைக்கிள்ஸ் இருக்கு. அப்போ இதோட இந்த Hோட ஆர்டர் வந்து 4. ஏன்னா இங்கே 4 சைக்கிள் இந்த Hோட ஆர்டர் 4னா இது ஆல்ஃபான்னு வச்சுங்களேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 2 3 4 இந்த பெர்முட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா
அப்படியே ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்கும், ஆல்ஃபா கியூப் கிடைக்கும், ஆல்ஃபா பவர் 4 வந்து என்ன கிடைக்குனாக்கா உங்களுக்கு ஐடென்டி ஆயிடும். ஓகே, அப்போ இந்த 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது எதுவுமே வந்து இந்த 2 4ன்ற பெர்முட்டேஷன் கூட காம்படிஷன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னாக்கா எப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு காமன் எலமெண்ட்ஸே இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எலமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2வும் இருக்கும் 4ம் இருக்கும். இந்த 4 டிஜாயின் பெர்முட்டேஷன் கிடையாது, அதனால காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நடக்காது, அதனால அது வந்து CH வராது. ஓகே, ஸோ இது வந்தாது, ஏன்னா நீங்கள் செக் பண்ண வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி அப்போ இந்த குரூப்ல வந்து ஆனால் அந்த 2,4 வந்து CH இருக்கும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெஃபினிஷன் தியரமே சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு அதை மாதிரி பார்ப்போம். ஒரு சப் குரூப் கொடுத்தா ஹெச்னு ஒரு சப் குரூப் கொடுத்தா நம்ம 2 சப் குரூப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று CH, இன்னொன்று வந்து NH. 2 சப் குரூப் இருக்கு. ஓகே, அப்போ CH யாருனாக்கா ஒரு எலமெண்ட் CH இருக்குன்னு அர்த்தம், அது அச்சில் இருக்க எல்லா எலமெண்ட் கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு எலமெண்ட் NH இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த ரைட் கோசெட் ஈக்குவல் டு லெஃப்ட் கோசெட், தட் இஸ் AH ஈக்குவல் டு HG, அதுதான் நடக்கும். அங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கிடையாது. ஓகே, அப்போ ஒரு குரூப்புக்கு நம்மளுக்கு 2 குரூப் கிடைச்சிருக்கு, 2 சப் குரூப் கிடைச்சிருக்கு. ஒன்று CH, இன்னொன்று NH. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அச்சு வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் இந்த CH வந்து ஈக்குவல் டு ஜியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அச்சு வந்து Z(G)ல கண்டெயின் பண்ணி இருந்தனாக்கா இது அந்த CH வந்து ஹோல் செட்டாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஹச்சுக்கும் NH இன்னொரு ரிலேஷன்ஸ் இருக்கு, அதை பற்றி தான் இந்த தியரம் பார்க்க போகும். என்னன்னா, சப்போஸ் H இஸ் a subgroup of G, then NH is a subgroup of G. So that is clear. நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம், அந்த நார்மலைசர் ஆஃப் H வந்து சப்குரூப் ப்ரூவ் பண்ணிடலாம். பட் அது சப்குரூப் மட்டும் இல்லை, அதுக்குள்ள அச்சும் இருக்கும். தட் இஸ் H is a subset of NH இருக்கும். இதான் தியரம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா, சப்போஸ் K is a subgroup of G containing H. சப்போஸ் H கண்டெயின் பண்ணி இருக்கும்போது ஏதோ ஒரு K இருக்குன்னு வச்சுங்களேன், இருக்கு. தென் H, சப்போஸ் H இஸ் நார்மல் இன் கேவா இருந்ததுனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் K இஸ் அ சப் குரூப் ஆஃப் NH. ஆக்சுவலாக அது என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த NH இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய குரூப்பு such that H is contained in this. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, H வந்து NH the largest subgroup containing H is a normal subgroup of N of G. ஸோ H கண்டெயின் பண்ணி இருக்கிற பெரிய சப் குரூப் என்னன்னாக்கா NH தான். ஓகே, சப்போஸ் வேற ஏதோ ஒரு சப் குரூப் உள்ள அந்த H கண்டெயின் பண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், H is a subset of ஏதோ ஒரு Kனா, இந்த K is should be subset of NH தான் இருக்கும். ஏன்னா NH தான் பெருசு, அதான் இந்த தியரம் சொல்லுது. வேற ஏதாவது ஒரு சப் குரூப் K is a subgroup of G containing H இருந்தனாக்கா, and definitely that K is a subgroup of NH தான் இருக்கும். அப்போ NH டெஃபினிஷன் இஸ் a largest subgroup containing H. H கண்டெயின் பண்ணியிருக்கிற லார்ஜஸ்ட் சப் குரூப் யாருனாக்கா NH. அது வந்து நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கும். அந்த H இஸ் நார்மல் இன் NH ஆகும் இருக்கும். ஸோ அதான் அந்த தியரம். ஸோ இந்த டெஃபினிஷன், இந்த தியரத்தை யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் தியரம்னா N/C தியரம். ஸோ N/C N மீன்ஸ் நார்மலைசர், C மீன்ஸ் சென்ட்ரலைசர். ஸோ அதான் ஷார்ட்டாக வந்து N/C, N/C தியரம். அது என்னன்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும், CH இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்னு சொல்ல போகிறோம். அதான் இப்போ பாருங்கனாக்கா தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன, let G be the group and H be the subgroup, then the CH is a normal subgroup of NH. அப்போ இருக்கிறதுல NH தான் பெருசு இந்த CH கம்பேர் பண்ணும்போது. ஸோ CH is always contained in NH இருக்கும். சப்குரூப்பாக மட்டும் இல்லாமல் இதுக்கு நார்மல் சப்குரூப் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு நார்மல் சப்குரூப் ஒரு குரூப்ல கிடைச்சதுன்னா நம்ம கோஷன் டிஃபைன் பண்ணலாம், தட் இஸ் NH by CH. ஸோ அதான் நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுவோம்னா, NH by CH வந்து isomorphic to a subgroup of automorphism of HR. Okay, so that is an important theorem, N/C theorem. So that is NH by CH is isomorphic to automorphism of H. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன இங்கே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்னா, இந்த CH இருப்பது எந்த ஒரு சப் குரூப்பும் CH இஸ் ஆல்வேஸ் a normal subgroup of NH. ஸோ இந்த நார்மலைசர் ஆஃப் H வந்து பிக்கர் செட். ஓகே, இதுக்கு நார்மலாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு நார்மலாக நீங்கள் கோஷன் குரூப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, தட் இஸ் NH by CH பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு குரூப்பாக இருக்கும். அது இந்த குரூப் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குனாக்கா, ஆட்டோமார்பிசம் ஆஃப் த சப் குரூப் H. அதான் இந்த L/C தரும், இந்த L/C தியரம் சொல்லுது. ஓகே, ஸோ L/T ஜஸ்ட் நீங்கள் அந்த நேம்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது. அப்போ மேலே H போடுங்க, NH by CH ஐசோமார்பிக் டு ஆட்டோமார்பிசம் ஆஃப் H.
ஸோ அப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம கோஷன் டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம், அந்த சி ஆஃப் ஹெச் ஷுட் பி நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் தான் நம்ம கோஷன் வந்து குரூப்பாக மாறும். ஸோ தேர்ஃபோர் சி ஆஃப் ஹெச் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் என் ஆஃப் ஹெச். ஸோ அதான் அந்த தியரம். இந்த தியரத்தை வந்து யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். என்னன்னா இப்போ அதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சப்போஸ் ஒரு நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 39 இருக்கு. ஒரு 39 ஆர்டரில் ஒரு நான் எபிலியன் குரூப் இருந்தாக்கா கண்டிப்பாக அதில் வந்து நார்மல் சப் குரூப் ஆர்டர் 3ல ஒரு நார்மல் சப் குரூப்பே இருக்காது. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா யூஸிங் தட் n/c தியரம். ஸோ n/c தியரத்தை யூஸ் பண்ணினாக்கா ஆர்டர் 39ல வந்து 3 ஆர்டரில் ஒரு நார்மல் சப் குரூப்பே இருக்காது. சப்போஸ் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரு நார்மல் சப் குரூப் இருக்குன்னு வச்சுன்னா உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் கடைசியாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. ஸோ அப்போ n/c தியரம் வந்து நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதில் நார்மல் சப் குரூப் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு வச்சு யூஸ். ஓகே ஓகே இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுன்னா விச் மேட்ரிசஸ் லை இன் த சென்ட்ரலைசர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே இது ஏன்னு வச்சுங்க. ஏ தான் நம்ம இந்த 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 0 1. ஸோ அப்போ எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் திஸ் எலமெண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த எலமெண்ட் கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சி ஆஃப் ஏக்குள்ள இருக்கும். ஸோ பேசிக்கலி வி டேக் ஏ ஈக்குவல் டு த 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 0 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சி ஆஃப் ஏல யாரெல்லாம் இருப்பான் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ இதில் செட் ஆஃப் நம்ம இப்படி கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டபிள்யூ இப்படி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் வந்து இது கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது கூட இந்த பக்கம் ப்ராடக்ட் பண்ணும். எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ ஈக்குவல் டு 1 0 1 1 0 1. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன வரையும் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்னு வரும், அப்புறம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும், அப்புறம் இங்கே இசட் வரும், இங்கே டபிள்யூன்னு வரும். ஸோ இது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். இது இன்ட்டு இங்கே வந்து ஈக்குவல் கிடையாது ப்ராடக்ட். ஓகே ஸோ இப்போ ரிவர்ஸில் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ரிவர்ஸில் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் 1 1 0 1 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ. இதை ப்ராடக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் இசட்னு வரும் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் டபிள்யூ, அப்புறம் இசட்டு, அதுக்கப்புறம் டபிள்யூ. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல். ஸோ வாட் இஸ் தட் மேட்ரிக்ஸ்? ஸோ இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸ் இசட் டபிள்யூ. ஸோ எக்ஸ் இசட் டபிள்யூ வந்தது. அந்த பொசிஷன் வந்து ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் இசட் இருக்கு, இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல்னா இசட் ஷுட் பி 0வா இருக்கும். அப்போ அந்த 2x2 மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இசட்ல அந்த இசட் ஷுட் பி 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இசட் தான் இருக்கு, இங்கேயும் இசட் தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த இசட் பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு இசட் ஓகே, நம்ம இசட் தான் 0 ஆயிடுச்சு. ஸோ அதான் 0 போட்டாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இசட் 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 0. இப்போ இதே மாதிரி இங்கே டபிள்யூ இருக்கு, இங்கேயும் டபிள்யூ இருக்கு. அப்போ டபிள்யூ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. அப்போ டபிள்யூனே வச்சிருப்போம். ஓகே இப்போ எக்ஸ் வந்து இப்போ இதை ஈக்குவல் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் டபிள்யூ. அப்போ அந்த ஒய் கேன்சல் பண்ணிட்டா இந்த எக்ஸும் டபிள்யூவும் சேமாக தான் இருந்தோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு போகிறதுக்கு நான் டபிள்யூனே போட்டுருவேன். இப்போ ஒய்க்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஓகே ஸோ தேர்ஃபோர் யூ கேன் கீப் ஒய். ஸோ அப்போ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் சேமாக வரும். அந்த மேலே இருக்கிற டயகனல் அப்போ த டயகனல் வந்து எனி எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் இப்போ டேக் எனி எக்ஸு 0 எனி ஒய். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகே நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் அப்படி மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை. அப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் வந்து இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் ஒரு குரூப்பில் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம் அந்த எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இந்த பெர்முட்டேஷனில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஓகே ஸோ நம்மளுக்கு தெரியும் பெர்முட்டேஷனில் எப்போ ரெண்டு பெர்முட்டேஷன் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெண்டுமே டிஜாயின்ட் சைக்கிள்ஸாக இருந்தால் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லைனா அதோடைய பவர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ஆல்ஃபானா ஆல்ஃபானுடைய எந்த பவரும் அதோடைய காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ஆல்ஃபாவும் ஆல்ஃபா பவர் ஐ ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் இன்ட் ஐ. இந்த மாதிரி ஆல்ஃபானுடைய பவர்ஸ் எல்லாமே ஆல்ஃபா கூட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதர் தென் திஸ் பவர் வேற எந்த எலமெண்ட் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த பெர்முட்டேஷனுக்கும் இந்த பெர்முட்டேஷன் ஆல்ஃபாக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த பெர்முட்டேஷன் நீங்க ஆல்ஃபா ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துங்க. இதோட லென்த் 3. அப்போ இங்க 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கியூப் தான் வந்து இருக்கும். எனிவே நம்மளுக்கு S5 எடுத்துக்கும்.
அப்போ S5ல கண்டிப்பாக அந்த ரிமைனிங் 4, 5னு ஒரு எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட் வந்து கண்டிப்பாக டிஜாயின் டு திஸ் பெர்முடேஷன் 1, 2, 3. அப்போ கண்டிப்பாக இந்த பெர்முடேஷன் வந்து இது கூட கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேற யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த 1, 2, 3 ஆல்ஃபான்னு வச்சுருங்களா, ஆல்ஃபான்றது 1, 2, 3. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா கியூப் ஐடென்டி ஆகும். அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை பண்ணும் கண்டிப்பாக அந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் ஆல்ஃபா. ஓகே, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேற எந்த எலமெண்ட்ஸ்னா இந்த ஜஸ்ட் இந்த பெர்முடேஷன் 4, 5 இந்த 2 எலமெண்ட்ஸ் வித் ஐடென்டி எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ அப்போ இந்த மூணு எலமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒன்று அந்த இது ஆல்ஃபான்னு வச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அந்த 4, 5ன்றது சரி, எனக்கு S5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, மீதி அந்த 2 சிம்பிள்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த பெர்முடேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஐடியா. ஸோ அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸ் இது கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் 7.3 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் இந்த 2x2 மேட்ரிசஸ் இருக்கு, செட் ஆஃப் இன்வெர்டட் மேட்ரிக்ஸ், அதுல வந்து Hன்றது சப் குரூப் ஜெனரேட் பை திஸ், இந்த எலமெண்டால ஜெனரேட் பண்ற சப் குரூப் தான் H. ஓகே, அப்ப எல்லாமே வந்து இந்த மேட்ரிக்ஸினுடைய பவர்ஸா தான் இருக்கும். ஜெனரேட் பை திஸ் இதுனா என்ன அர்த்தம், அந்த இது கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோ அந்த மேட்ரிக்ஸை, இந்த ஏ வச்சு ஸ்பேன் பண்றது தான் யாரு, இந்த H. அப்ப இது Hல யாரெல்லாம் இருப்பான், ஏ ஸ்கொயர், ஏ கியூப் அந்த மாதிரிலாம் இருப்பான். ஓகே, இப்போ இந்த சி ஆஃப் ஹெச்ன்றது யார் அப்படின்னா, அந்த சி ஆஃப் ஹெச்சுங்கிறது என் ஆஃப் ஹெச்சும் ஈக்குவலாக இருக்கும் இந்த கேசஸ்ல. அதான் நம்ம சொல்ல போறீங்க. என் ஆஃப் ஹெச் நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். என் ஆஃப் ஹெச்னா என்னது, அந்த ஏஹெச் ஈக்குவல் H நடக்கிற ஏஎஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. சி ஆஃப் ஹெச்னா யாரு, அந்த Hல இருக்க எல்லா எலமெண்ட்டும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்றது. ரெண்டுமே ஈக்குவல்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை நீங்க எக்ஸசைஸ் எடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் 4th எக்ஸசைஸ் என்ன சொல்லுன்னா, சப்போஸ் H1 இஸ் a subgroup of some group G1, H2 is a subgroup of another group G2, then the Cartesian product of these two groups G1 cross G2ல இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் H1 cross H2 இது யாருனாக்கா சென்ட்ரலைசர் ஆஃப் H1 cross சென்ட்ரலைசர் ஆஃப் H2. இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இது கண்டைன்மெண்ட் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். அப்போ இங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து இங்க இருக்குன்னு சொல்லணும். இங்க இருக்குன்னா ஆர்டர் பேரா இருக்குன்னு சொல்ல போறீங்க. அதை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5th ப்ராப்ளம் என்ன சொல்லுன்னா, சப்போஸ் G is a group having a subgroup of index 2 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கார்டினாலிட்டி ஆஃப் G by H வந்து 2 இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த H வந்து நார்மல் சப் குரூப் ஆயிடும். ஸோ நார்மல் சப் குரூப்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுனாக்கா இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். ஸோ அதான் நீங்க சொல்ல போறீங்க. சி ஆஃப் ஹெச்சும் என் ஆஃப் ஹெச்சும் ஈக்குவல். நம்ம அதான் அங்கே முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்போம். அந்த சி ஆஃப் ஹெச் என் ஆஃப் ஹெச் உள்ள ரிலேஷன் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக சி ஆஃப் ஹெச் இஸ் ஆல்வேஸ் ஏ சப் குரூப் ஆஃப் என் ஆஃப் ஹெச். ஓகே, அந்த ரிசல்ட்டே ஒன்று இருக்கு என்னன்னாக்கா, நீங்கள் இந்த சி ஆஃப் ஹெச் என் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச்சாக இருக்கும் எப்படின்னாக்கா H இஸ் கண்டெய்ன்ட் இன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜியாக இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடும். ஸோ ஒரு நார்மல் சப் குரூப் அவங்க அந்த சி ஆஃப் ஹெச் என் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எனிவே ஜி தான் ஹோல் செட் ஆகிடும். H வந்து நார்மலாக இருந்தால். நீங்கள் மற்ற கேசஸில் வந்து அந்த சி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹெச்னு சொல்ல போறீங்க எப்போனாக்கா H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால். ஏன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் 2ன்னு வந்துருது. ஸோ இண்டெக்ஸ் 2ஆக இருந்தாலே கண்டிப்பாக அது நார்மல் சப் குரூப். அப்போ நார்மல் சப் குரூப்பில் நீங்கள் சி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹெச்னு சொல்லணும். ஸோ அதான் அந்த ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் என்ன சொல்லுவேனாக்கா, சப்போஸ் G ஒரு நான் எபிலியன் குரூப். ஒரு ஏன்னா எபிலியன் குரூப்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இன்ஸ்டெட் ஆஃப் G ஈக்குவல் டு ஜின்னு தெரியும். ஃபார் எபிலியன் குரூப் திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இன்ஸ்டெட் ஆஃப் ஜியும் இந்த சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் எனி எபிலியன் குரூப். அப்போ நான் எபிலியனா கண்டிப்பாக அது ஈக்குவல் கிடையாது. அப்போ ஈக்குவல் இல்லைன்னா என்ன சொல்லுதுனாக்கா, இந்த ரிசல்ட்டு இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஜிக்கும் அந்த ஜிக்கும் நடுவில் கண்டிப்பாக நம்மள ப்ராப்பராக ஒரு சப் குரூப் கண்டுபிடிக்க முடியும். தெர் இஸ் எ ப்ராப்பர் சப் குரூப் H இன் பிட்வீன் இன்ஸ்டெட் ஆஃப் G அண்ட் H, இன்ஸ்டெட் ஆஃப் G அண்ட் G. எப்போனாக்கா G வந்து ஒரு நான் எபிலியன் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஜியோட பெருசாக ஒரு சப் குரூப் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து இந்த குரூப் இந்த தியரம் சொல்லு ப்ராப்ளம். ஸோ இப்போ 7th ப்ராப்ளம் வந்து இந்த சென்ட்ரலைசர் ஆஃப் ஏவும் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏ கூட ஒரு எலமெண்ட் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த எலமெண்ட் கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து காம்படேட்டிவ் எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்கள் சொல்ல போறீங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி சப்போஸ் ஏவோட ஆர்டர் வந்து ஆட் ஆர்டராக இருந்ததுன்னா இந்த சி ஆஃப் ஏவும் சி ஆஃப் ஏ பவர் 4ம் ஈக்குவல் குரூப்னு சொல்ல போறீங்க. ஸோ மீதி இருக்குதான் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் சைலோஸ் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். சப்போஸ் குரூப் ஆஃப் ஆர்டர் 77ல் வந்து ஆர்டர் 11ல் ஒரு சப் குரூப் இருக்கும். அந்த சப் குரூப் வந்து யூனிக்காக இருந்ததுன்னா நார்மலாக இருக்கும். அண்ட் தென் அது ஐசோமார்பிக் டு Z77 இருக்கும். ஏன்னா அது எனி குரூப் ஆஃப் ஆர்டர் இன்னும் கிளாசிஃபை பண்ணுவாங்க. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் PQ வித் கண்டிஷன் ஆன் P and Q இஸ் P டஸ் நாட் டிவைட் Q - 1 அந்த சைக்ளிக். அதை நம்ம சொல்ல போய் நம்ம அதை இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம்.
இப்போதைக்கு அதை விட்டுருவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேசி அண்ட் த கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ கிளாஸ் ஈக்குவேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன் இந்த குரூப் தியரியில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு குரூப் எந்த ஒரு சப் குரூப் கொடுத்தாலும் நாம் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். ஓகே, எப்படி ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிடுவோம். சப்போஸ் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஒரு சப் குரூப் கொடுத்தாச்சு, ஹச்னு ஒரு சப் குரூப் கொடுத்தாச்சு, ஜின்னு ஒரு குரூப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜியில போய் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம். எப்படி டிஃபைன் பண்ணோம்? ஏ ரிலேட்டட் டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். இந்த ரிலேஷனை வந்து நம்ம இந்த ரிலேஷன் டெல்டா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி இதுல இருந்து நம்ம அந்த லெக்ரான்ஸ் எதுவுமே அப்படிதான் ப்ரூவ் பண்ணோம். அந்த ஜி வந்து பார்ட்டிஷன் ஆஃப் ஈக்குவல் கிளாஸஸ் எழுதி அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ ஒரு சப் குரூப் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னொன்று டிஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் அது வேற மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ண போகிறது அப்படின்னாக்கா, அதுக்கு முதல்ல அச்சு கான்ஜுகேசி, அந்த அச்சுன்றது சப் குரூப். ஸோ அச்சு கான்ஜுகேட் ஆர் அச்சு கான்ஜுகேசி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, we say A related to B, அதாவது A related to B with respect to this அச்சு கான்ஜுகேசி. நம்ம ஈக்குவல் கிளாஸ் ஜஸ்ட் நம்ம ரிலேஷன் சொல்லாம அச்சு கான்ஜுகேஷன் சொல்றோம் தான். ஓகே, எப்போ நம்ம A related B சொல்லணும்னா, if there is an element H in H such that G இல்லை அந்த A வச்சிருக்குமா, ஸோ A H A H inverse equal to B. ஸோ இந்த மாதிரி இது நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அச்சு வந்து அச்சில் கிடைச்சதுனாக்கா இந்த ஏவும் பியும் ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த அச்சு கான்ஜுகேசின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து நாம் இன்னும் டீட்டெயில்டாக வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயிலாக டெஃபினிஷன் தியரத்தை கூட சொல்லிடும். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன சொல்லுதுனாக்கா, ஓகே, சப்போஸ் ஏபிஆர் விசே இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுதுனாக்கா, ஏபிஆர் இந்த எலமெண்ட் இன் ஜி ஆர் கான்ஜுகேட். கான்ஜுகேட்னு எப்போ சொல்றேனாக்கா, if there is an element in G such that G inverse AG equal to B இருந்தா we say is a conjugate. ஓகே, H கான்ஜுகேட்னா என்னன்னாக்கா, அந்த G வந்து Hல கிடைச்சுனாக்கா H கான்ஜுகேசி, இல்லைன்னா ஜஸ்ட் Gலே கிடைச்சுனா ஜஸ்ட் கான்ஜுகேட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த ரிலேஷன் வித் அப்போ இங்கே என்ன சொல்றாங்க, A ரிலேட்டட் டு பின்னா என்ன அர்த்தம், there is some G such that G inverse AG equal to B நடந்தா ஏவும் பி ரிலேட்டட். இதை வந்து நீங்க ஏ ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லிடலாம். ஏன்னாக்கா நீங்க டேக் ஜி ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா இது நடக்கும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து நீங்க ஈஸியாக என்ன சொல்லினாக்கா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். சிமெட்ரிக் அண்ட் தென் டிரான்சிட்டிவ் அஸ் வெல் அஸ் சிமெட்ரிக் எல்லாமே நீங்க சொல்லிடலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த ஒன்ஸ் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணா கான்ஜுகேசி கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதான் இது. ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து இதுவாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுறதா இந்த தியரம். சப்போஸ் ஜி இஸ் எனி குரூப், இந்த சப் குரூப் கொடுக்காம ஜஸ்ட் குரூப் மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு கான்ஜுகேஷன் ரிலேஷன் என்னன்னாக்கா அதான் இந்த கான்ஜுகேஷன், அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சப்போஸ் ஒரு குரூப்பும் கொடுத்து ஒரு சப் குரூப்பும் கொடுத்தாங்கன்னா நம்ம வேற ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லுதுனாக்கா, G is a group and A is an element in A, then the conjugacy class of, okay, once நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணா நம்ம கான்ஜுகேசி ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுவோம். அங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லாம கான்ஜுகேஷன் சொல்லுவோம். நம்ம கான்குரன்ஸ் கிளாஸஸ் பார்த்தோம், கான்குரன்ஸ் ரிலேஷன் பார்த்தோம் இந்த இன்டிஜர்ஸ்ல. நம்ம அங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லாம கான்ஜுகேசி கிளாஸஸ் பார்த்தோம், கான்ஜுகேஷன் கான்குரன்ஸ் கிளாஸஸ். இங்கே வந்து நம்ம அகைன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லாம கான்ஜுகேசிஸ் கிளாஸ்ன்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் எல்லாம் சேம் டெஃபினிஷன் தான், நேம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து இந்த சிஏனா என்னது, யாரெல்லாம் இந்த ஏ கூட ரிலேட்டடா இருக்கணும் அவனெல்லாம் கலெக்ட் பண்றது. ஓகே, ஸோ தட் இஸ் ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன். யூஷுவல் நோட்டேஷன் பிரகாரமே பார்ப்போம். ஸோ கான்ஜுகேசி கிளாஸஸ் அப்படின்னா என்ன? ஓகே, தட் இஸ் கிவன் எனி ஏ இன் ஜி. ஓகே, ஏ ஜியில் ஒரு ரிலேஷன், அந்த கான்ஜுகேசி ரிலேஷன் இருக்கு. இப்போ நம்ம இந்த சிஎல் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இந்த சிஎல் ஆஃப் ஏன்னு சொல்லாம ஜஸ்ட் சிஏ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். சில புக்ல வந்து இந்த சிஎல் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க, இங்க சி சஃபிக்ஸ் சி. ஆனா டோன்ட் யூஸ் திஸ் நோட்டேஷன் சி ஆஃப் ஏ, ஏன்னா சி ஆஃப் ஏ வந்து சென்ட்ரலைசர் ஆஃப் ஏன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இதுவும் அதுக்கப்புறம் ஈக்குவலா இல்லையான்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து ஏ வந்து ஜியில் இருந்தா ஜியில் ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ இந்த சிஏனா என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் பி such that B is that conjugation relation to E.
ஸோ எந்த மாதிரி பிலாம் கலெக்ட் பண்ணுறேன்னா அந்த ஏ கூட யாரெல்லாம் வந்து ரிலேட்டடாக இருக்கணும் அவன்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் அந்த சிஏ. ஸோ திஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் பி சச் தட் இதுக்கு மீனிங் என்னன்னா டைரக்ட் ஒரு ஜி கிடைக்க போகுது சச் தட் ஜி இன்வர்ஸ் ஏஜி ஈக்குவல் டு பி அந்த மாதிரி நடந்ததுன்னா அது ரிலேட்டட் சொல்லும். ஸோ இப்போ இந்த பிக்கு பதிலாக இதை இந்த வேல்யூட்டிக்கு போட போறீங்க அவ்வளோதான். தட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஜி இன்வர்ஸ் ஏஜி சச் தட் ஜி இன் ஜி. அதான் வந்து சிஏ. இந்த சிஏன்றது யாரு? காஞ்சிகேசி கிளாஸஸ் இல்லை காஞ்சிகேஸ் கிளாஸ். ஒரு ஏக்கு இந்த காஞ்சிகேஸ் கிளாஸ் டிஃபரெண்ட். ஸோ அதான் எங்கிட்ட இந்த டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. டெஃபினேஷன் 7.3 வந்து ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிஏன்றது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஜி இன்வர்ஸ் ஏஜி சச் தட் ஜி இன் ஜி. ஓகே, பட் இது ஜஸ்ட் இது வந்து சப் குரூப் தான் சொல்ல முடியுமா அப்படின்னா இது சப் குரூப்பாக இருக்காது. ஆனால் சப்செட் ஆஃப் ஜியாக இருக்குமா தவிர இது நீ நாட் பி சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. ஓகே, காஞ்சிகேட் கிளாஸ்ன்றது. ஓகே, இப்போ அனதர் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 7.6 என்ன சொல்லுதுனாக்கா இந்த சிஏ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏ மட்டும் கண்டெயின் பண்ணியிருந்தேன்னா எப்போ இதில் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த சி ஆஃப் ஏ கண்டைன்ஸ் ஒன்லி ஏ. ஓகே, அது ஏன் அப்படின்னாக்கா அது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் இது பண்ணும்போது ஜஸ்ட் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஏன் வந்து அந்த இசட் ஆஃப் ஜியில் வந்து ஒரே ஒரு சப்போஸ் என்ன சொல்றாங்க ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த சி சஃபிக்ஸ் சி இந்த காஞ்சிகேட் கிளாஸ்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருப்பான். அந்த ஒரு எலமெண்ட் யாருனாக்கா ஏவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அசியூம் தட் ஏ பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட்டும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். தட் மீன்ஸ் ஏஜி ஈக்குவல் டு ஜிஏ. ஓகே, ஃபார் ஆல் ஜி இன் ஜி. இப்போ இந்த ஜியால ஜி இன்வர்ஸில் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜி இன்வர்ஸ் ஏ ஜி ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம சிஏல இருக்கு. அப்போ எல்லா எலமெண்ட்டும் யாரு? ஈக்குவல் டு ஏ. அப்போ இந்த சிஏல யாரையா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருப்போம். அது யாருனாக்கா ஏ மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த இம்ப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் சொல்லணும். அப்போ ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்க்கா ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னு என்ன சொல்லணும்? ஏ வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த சிஏல ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்கான். ஓகே, அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சிஏல இருக்க எலமெண்ட்ஸ் எந்த ஃபார்மேட்ல இருக்குனாக்கா ஜி இன்வர்ஸ் ஏஜின்னு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக சிஏல இருக்கும். இஃப் டேக் எனி எலமெண்ட் ஜி இன் ஜி, இந்த ஜி இன்வர்ஸ் ஏஜி கண்டிப்பாக எங்கே இருக்குனாக்கா சி சஃபிக்ஸ் ஏல தான் இருக்கும். ஏன்னா பை டெஃபினிஷன் சிஏன்ற டெஃபினிஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல மிடில் டேர்ம் வந்து ஏவா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல கண்டிப்பாக சிஏல தான் இருக்கும். ஆனால் சிஏல வந்து ஒரே ஒரு எலமெண்ட்ஸாக இருக்குன்னா அப்போ அது ஈக்குவல் டு ஏவா தான் இருந்தாலும் அப்போ இந்த ஜி யூனிவர்ஸாக இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஏஜி ஈக்குவல் டு ஜிஏ. ஃபார் எனி ஜிக்கு இது நடக்குது. தேர்ஃபோர் அந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால அந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. அப்போ ஒரு எலமெண்ட் இசட் ஆஃப் ஜியில் இருந்துனாக்கா அந்த சிஏ யாரு அப்படின்னாக்கா சிங்கிள். இப்போ ரெண்டு தியரம் நம்மளுக்கு ரெண்டு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஒன்று முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்துனாக்கா அந்த சென்ட்ரலைசர் பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஹெச் அது ஈக்குவல் டு ஜின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ என்னன்னாக்கா இப்போ ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்துனாக்கா இந்த சிஏ சி சஃபிக்ஸ் ஏ இது வந்து சிங்கிள்டன் ஏன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்மளுக்கு முக்கியம். இது ஒரு ரிசல்ட் ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தால் சி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஜி. இந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தால் அந்த சி ஆஃப் ஏ இந்த கான்ஜுகேட் ஆசிட்ல ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருப்பான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஈக்குவேஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 7.7ல ஜின்றது எஸ் சிமெட்ரிக் குரூப் ஆன் எஸ் சிம்பிள்ஸ் எடுத்துங்க. சிக்மான்றது இந்த கே சைக்கிள் எடுத்துங்க. 1 2 3 கே எடுத்துங்க. இப்போ இந்த சிக்மா இந்த சி சஃபிக்ஸ் சிக்மா இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யார்? அப்போ நம்மளுக்கு எது எதெல்லாம் ரிலேட்டட்னாக்கா எல்லா கே சைக்கிள்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சி சிக்மால எல்லா கே சைக்கிள்ஸ் இருக்குன்றதான் இதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெம்மா 7.1 என்ன சொல்லுதுனாக்கா சப்போஸ் ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் இன் ஜி, the number of elements in the CA அந்த கான்ஜுகேட் கிளாஸ்ல எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா the number of is the index of the centralizer. இந்த CA னுடைய கோஆர்டினேட் யாருனாக்கா the coordinate of G by C of A.
சி ஆஃப் ஏன்ற வேற நோட்டேஷன், சி சஃபிக்ஸ் ஏன்றது வேற நோட்டேஷன். ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சி சஃபிக்ஸ் ஏ வேற, சி ஆஃப் ஏன்றது வேற. ஓகே, உங்களுக்கு இல்லை கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னாக்கா இந்த சி சஃபிக்ஸ் ஏக்கு பதிலாக நீங்கள் சிஎல் ஆஃப் ஏன்னு போடுங்க. கான்ஜுகேட் கிளாஸஸ் அப்படின்றது சிஎல் ஆஃப் ஏ கூட போட்டு. ஸோ அது யாருனாக்கா த இண்டெக்ஸ் ஆஃப் ஜி பை சி ஆஃப் ஏ தான் யாரு, இந்த சி சஃபிக்ஸ் ஏனுடைய கார்டினாலிட்டி. த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சி இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ் ஆஃப் த சென்ட்ரலைஸ், தட் இஸ் த ஜி ஓவர் சி ஆஃப் ஏ, தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஜி பை கார்டினாலிட்டி ஆஃப் சி ஆஃப் ஏ. அதான் வந்து இந்த சிஎஃப். ஓகே, ஸோ இது இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிளாஸ் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன், கிளாஸ் ஈக்குவேஷன்றது. இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் தீரம் என்ன சொல்லுது பார்ப்போம். சப்போஸ் ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப், ஓகே, அண்ட் லெட் A1 A2 எக்ஸெட்ரா AK பி த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஈச். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒன்ஸ் நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிட்டா ஒரு செட்டில் நம்மளுக்கு ஈக்குவல் கிளாஸஸ் தெரியும். ஒவ்வொரு கிளாஸஸ்லேருந்து நம்ம ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். அந்த சூஸ் பண்ணுற ஆளுக்கு பேர் தான் வேறு ரெப்ரசன்டேட்டிவ் பேர். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன சூஸ் பண்ணுறாங்க, A1 to AK வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈச் ஈக்குவல் கிளாஸஸ். ஓகே, ஜி அந்த வித் மோர் தென் ஒன் எலமெண்ட். நம்ம இந்த A1 to A எங்கேருந்து எடுக்கிறனாக்கா எல்லா ஈக்குவல் கிளாஸஸ்லேருந்து எடுக்கல. அந்த ஈக்குவல் கிளாஸஸில் மோர் தென் ஒன் எலமெண்ட் இருந்ததுனாக்கா அங்கேருந்து ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணுறோம். அப்போ சப்போஸ் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தால் அங்கேருந்து நம்ம எடுக்கல. அப்போ எங்கே ஒரு ஈக்குவல் கிளாஸஸ் கான்ஜுகேட் கிளாஸஸில் வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட் இருந்ததுனாக்கா அந்த ஒவ்வொரு ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். அவன் தான் யார், A1 to AK. அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கு தான் தெரியும். அப்போ மீதி ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருந்தால் அது யாருனாக்கா சென்டர் ஆஃப் ஜி தான் இருக்கும். ஸோ அப்போ இதான் வந்து கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வேணால் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் ஈக்குவேஷன். நீங்கள் இன்டர்வியூ போனாலும் கிளாஸ் ஈக்குவேஷன் என்னன்னாக்கா இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் ஒன்லி ட்ரூ ஃபார் ஃபைனைட் குரூப். அப்போ இந்த ஃபைனைட் குரூப்பை வந்து நம்ம எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இது. இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நம்மளுக்கு ஜி வந்து ஒரு குரூப்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த குரூப் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். ஓகே, டெல்டான்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த ரிலேஷன் யாருங்கன்னா கான்ஜுகேசி ரிலேஷன் தான். ஏ ரிலேட்டட் பி ரிலேட்டட் டு பின்னு எப்போ சொல்லணும்னாக்கா தேர் இஸ் சம் ஜி சச் தட் ஜி இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு பி. இதான் ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், தட் இஸ் கான்ஜுகேசி ரிலேஷன் சொல்கிறோம். ஒன்ஸ் நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ணிட்டா நம்ம கான்ஜுகேட் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் ஏயின் ஜியில் கொடுத்தா அந்த சி சஃபிக்ஸ் ஏன்னு சொல்கிறோம். ஸோ இதான் யாரு, கான்ஜுகேசி கிளாஸஸ். இல்லை நம்ம பழைய டேர்மில் சொல்லணும்னா ஈக்குவலன்ட் கிளாஸஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி ஈக்குவல் எனி டூ ஈக்குவல் கிளாஸஸ் ஆர் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஜாயின்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் டிஜாயின்ட் யூனியன் ஆஃப் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ டிஜாயின்ட் யூனியன் ஆஃப் அந்த கான்ஜுகேட் கிளாஸஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ டிஜாயின் போது நம்ம ஐ ஈக்குவல் ஏ இன் ஜின்னு எழுதிட்டு ஐ இல்லைன்னா நீங்கள் ஏ ஐன்னு எழுதிட்டு ஐ ஈக்குவல் டு 1 to some கேன்னு எழுதிங்க, அவ்வளோதான். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஜி கேன் பி இதை பார்ட்டிஷனாக வரப்போகுது. ஜி கேன் பி ரிட்டன் அஸ் டிஜாயின்ட் யூனியன் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸஸ். இப்போ டிஜாயின்ட் யூனியன் போது நம்ம ரெண்டு பக்கம் சம் பண்ணலாம். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் திஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் இந்த மாதிரி பா போட்டான்னு அர்த்தம், டிஜாயின்ட் யூனியன் அர்த்தம். யூனியனுக்கும் இந்த டிஜாயின்ட் யூனியனுக்கும் இது நோட்டேஷன். சில புக்ஸில் வந்து இந்த மாதிரி பா மேற்படுவாங்க, சில புக்ஸில் யூனியனே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, எனிவே நம்ம டிஜாயின்ட் போது சம் ஐ ஈக்குவல் டு 1 to K வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சி சஃபிக்ஸ் ஏஐ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஈக்குவல் கான்ஜுகேட் கிளாஸ். இப்போ இது ஈக்குவல் டு யாருனாக்கா சம்மேஷன் எழுதலாம், ஈக்குவல் டு போடலாம், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது. எப்போ நம்ம லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போடுவோம்னா இங்கே இருக்கிறதுலாம் வந்து டிஜாயிண்டாக இல்லைனா தான் நமக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போடுவோம். இது எல்லாமே டிஜாயின் செட்ஸ்னும் போது நம்ம ஈக்குவல் டு சம்மேஷன் கார்டினாலிட்டி ஆஃப் ஈச் சிஏஐ. ஓகே சார், ஐ ஈக்குவல் டு 1 to K. இப்போ இந்த சம்மேஷனை ரெண்டா பிரிக்க போறேன். எப்படி ரெண்டா பிரிக்கிறது அப்படின்னாக்கா கார்டினாலிட்டி ஒன்னா, இப்போ இது 1 கார்டினாலிட்டி இருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, கார்டினாலிட்டி 1 விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டு சம்மா பிரிக்கிறேன். இப்போ கார்டினாலிட்டி 1 இருக்கிற மாதிரி கார்டினாலிட்டி மோர் தென் 1 இருக்கிற மாதிரி ரெண்டு சம்மா பிரிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த சிஏல எப்போ ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா அந்த ஏஐ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்ததுன்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும் அது சிஏல இல்லைன்னா கண்டிப்பாக மோர் தென் 1 எலமெண்ட். அப்போ இந்த சம்மேஷன் எப்படி பிரிக்கிறேனாக்கா சம்மேஷன் ஏ பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி கார்டினாலிட்டி ஆஃப் சி. ஐ ஈக்குவல் டு 1 to K இப்போதைக்கு மறந்துடுங்க, நான் ஜென்ரல் ஏக்கு ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சம்மேஷன் A does not belongs to Z of G. Okay, Z of G coordinate of CA. Okay, so
இதுல இருந்தா என்ன, இதுல இல்லாட்ட என்ன, அந்த மாதிரி 2 சம்மா பார்க்கும். நம்மளுக்கு தெரியும் ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தனாக்கா அந்த சிஏவோட வேல்யூ ஒன்னே ஒன்று தான். அப்போ இங்கே இது வேல்யூ வந்து ஒன்று தான். அப்போ எத்தனை சம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த இசட் ஆஃப் ஜியில் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை 1 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 1 1 + 1 + 1 + கிடைக்கும். எத்தனை கிடைக்குனாக்கா இந்த இசட் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை 1 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் அதை நம்ம டேரெக்டாக அப்போ என்ன எழுதினாக்கா இது ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு எழுதிலாம். அந்த 1 1 எத்தனை 1 கிடைக்குனாக்கா கார்டினாலிட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி எலமெண்ட்ஸ் கிடைக்கும். மீதி இருக்குது அப்படியே கிடைக்கும். ஸோ அப்போ சிம்பிளாக எழுதுனாக்கா coordinate of G equal to coordinate of Z of G plus மீதி வந்து யாரு இந்த A வந்து Z of Gல இல்லாம இருக்கணும். அப்பதான் அது வந்து more than 1 elements இருக்கணும். ஸோ மீதி இந்த coordinate of CA இதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ coordinate of G equal to coordinate of Z of G plus summation A does not belongs to Z of G coordinate of CA. இது அந்த ஈக்குவேஷன் பேர் தான் வந்து கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம அதில் வந்து கார்டினேட்டி ஆஃப் சிஏ தான் நம்மளுக்கு தெரியும், இண்டெக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் கார்டினேட்டி ஆஃப் ஜி ஈக்குவல் டு கார்டினேட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி. இங்கே கார்டினேட்டி ஆஃப் சிஏ சி சஃபிக்ஸ் ஏ ஒன்று தெரியும். ஆனால் அந்த தியரம் நம்மளுக்கு லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ அதான் இங்கே எழுதிருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கார்டினேட்டி ஆஃப் ஜி ஈக்குவல் டு கார்டினேட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி. இது சிம்பிளாக எழுதுனாக்கா சம்மேஷன் நோட்டேஷன் எழுதுங்க, அவ்வளோதான். சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to k index of G over CAI. ஓகே, இது ஆக்சுவலாக யாருனாக்கா இந்த கார்டினேட்டி ஆஃப் CAI, அது நோட்டேஷன் தான் இண்டெக்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷன் பேர் தான் கிளாஸ் ஈக்குவேஷன் பேர். இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் ஒன்லி ட்ரூ ஃபார் எனி ஃபைனிட் குரூப். அந்த குரூப் வந்து எப்படின்னு நான் எப்படின்னு அதெல்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எனி ஃபைனிட் குரூப்புக்கு நாம் அதை எழுதலாம் அப்படின்றதான் இது. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கு. கிளாஸ் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கராலரி பாருங்க. இந்த கராலரி என்ன சொன்னா, சப்போஸ் ஜி வந்து குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன இருந்தனாக்கா இந்த சென்டர் ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக வந்து அதனோட கார்டினேட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ த கார்டினேட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 எப்பனாக்கா ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பி பவர் என்ன இருந்தனாக்கா கண்டிப்பாக n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், n வந்து 0 கிடையாது. n வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சென்டர் ஆஃப் ஜியோடைய ஆர்டரும் வந்து 1 விட பெருசாக தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்னன்னாக்கா அதனுடைய அப்ளிகேஷன் ஆஃப் கிளாஸ் ஈக்குவேஷன். சப்போஸ் குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயராக இருந்தனாக்கா அந்த ஜி இஸ் ஐசோமார்பிக் டு எய்தர் இசட் பி ஸ்கொயர் ஆர் இசட் பி கிராஸ் இசட் பி. இது 2 தான் இருக்க முடியும். ஓகே, எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் நம்மளுக்கு எப்படின்னு ப்ரூவ் பண்ண போவோம். அப்போ ஒன்லி எப்படின்னு குரூப்ஸ் ஆர் எய்தர் இசட் பி ஸ்கொயர் ஆர் இசட் பி கிராஸ் இசட். இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்லணும், எப்ளியன் குரூப் சொல்ல போறீங்க. இந்த எப்ளியன் குரூப்ன்றது எப்ளியன் குரூப்னா இசட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜின்னு சொல்ல போறீங்க. அது ஈஸியாக வந்துடும். இதுவும் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கன்சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அச்சு காஞ்சிகேசி. அச்சு காஞ்சிகேசி என்ன ஓகே, அதனுடைய ரிஃப்ளெக்சிவ் என்னன்றது சேம் தான். ஓகே, என்னன்றதை இப்போ பார்த்துருவோம். ஸோ நாம் முன்னாடி வந்து அந்த ஜி காஞ்சிகேசிக்கு வந்து ஜி மட்டும் இருந்தால் நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ என்னன்னா ஒரு ஜின்னு ஒரு குரூப் இருக்கு, ஹச்சின்னு ஒரு சப் குரூப் இருந்தனாக்கா இப்போ 2 சப் குரூப் எப்போ நம்ம காஞ்சிகேட் சொல்ல போகிறோம். ஓகே, கேன்னு ஒரு சப் குரூப் இருக்கு, எல்னு ஒரு சப் குரூப் இருக்கு. அந்த 2 சப் குரூப் எப்போ ஹச் காஞ்சிகேட்னு சொல்றேனாக்கா தேர் இஸ் சம் ஹச் இன் ஹச் சச் தட் ஹச் இன்வர்ஸ் கேபிட்டல் கே அந்த சப் குரூப் டைம்ஸ் ஸ்மால் ஹெச் ஈக்குவல் டு எல். இது நடந்ததுனாக்கா தென் வி சே K and L are H conjugate. H conjugate அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து Hல கிடைக்கும். இது நடக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் அந்த சப்குரூப் ஈக்குவல் டு ஜியாக இருந்தால் வி சே ஜஸ்ட் காஞ்சிகேட். அந்த நீங்கள் சப்குரூப் ப்ராப்பர் சப்குரூப் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காஞ்சிகேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். H காஞ்சிகேட் 2 சப்குரூப் எப்போ H காஞ்சிகேட் சொல்கிறேன்னாக்கா தேர் இஸ் சம் H in H such that H inverse HKA H equal to L. இது நடந்ததுன்னா வி சே these 2 subgroup K and L are H conjugate அப்படி சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இந்த ஜின்றது S5 எடுத்துங்க, ஹெச்ன்றது சப் குரூப் எடுத்தீங்கன்னா இந்த சப் குரூப் அந்த சிக்மா வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த காஞ்சிகேட்ன்றது இந்த சப் குரூப்பும் இந்த சப் குரூப்பும் H காஞ்சிகேட் அப்படி சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா இந்த H காஞ்சிகேசின்றது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குது. நம்ம முன்னாடி வந்து ஜஸ்ட் காஞ்சிகேசி கிளாஸ் பார்த்தோம், அங்கே 2 எலமெண்ட் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே எலமெண்ட்டுக்கு டிஃபைன் பண்ணல, ரிலேஷன் 2 சப் குரூப்புக்கு டிஃபைன் பண்ணுறோம். 2 சப் குரூப் எப்போ வந்து H காஞ்சிகேட் சொல்றேனாக்கா தேர் இஸ் சம் எலமெண்ட் H in H such that H inverse
கேஎல் இந்த கேவும் எல்லும் யாருனாக்கா சப் குரூப். ஆனால் முன்னாடி நம்ம எலமெண்ட்டுக்கு டிஃபைன் பண்ணோம், இப்போ சப் குரூப்புக்கு டிஃபைன் பண்ணோம். அந்த ரிலேஷன் வந்து இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அது சேம் தான். அப்போ ஹச் இஸ் ரிலேட்டட் டு ஹச், அந்த இந்த கேவும் வந்து கே இது ஆல்வேஸ் ஹச்ன்றது ஃபிக்ஸ்டு சப் குரூப். ஓகே, அதை வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லணும், டிரான்சிட்டிவ் சொல்லணும், சிமெட்ரிக் சொல்லணும், ஈஸியாக வந்துடும். அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம அதை டிஃபைன் பண்ணால் எத்தனை கான்ஜுகேசி இருக்கும், நம்பர் ஆஃப், இப்போ ஏதோ நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணால் சிஎல் ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு சப் குரூப் கேன்னு இருந்தால் இந்த கான்ஜுகேசி கான்ஜுகேசி ஆஃப் கே இருக்கு பாருங்க, அது எத்தனை இருக்குன்னா ஹச் பை இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஜஸ்ட் இதில் பண்ணிடுறேன், ஹச் ஓவர் என் ஆஃப் ஹச் ஓவர் ஹச். தட் இஸ் இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, இப்போ 2 இது இருக்குது, அதை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஜின்னு மட்டும் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ரிலேஷன் டெல்டான்னு டிஃபைன் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து கான்ஜுகேசின்னு சொல்லணும். இது என்னன்னாக்கா ஏ ரிலேட்டட் டு பினா தேர் எக்ஸிஸ் ஜி இன் ஜி சச் தட் ஜி இன்வர்ஸ் ஏ ஜி ஈக்குவல் டு பி. இந்த ஏ பி இங்கே எலமெண்ட் தான், அந்த மாதிரி ஒரு ஜி கிடைச்சுன்னா இது வந்து கான்ஜுகேசி ரிலேஷன் சொல்கிறோம். ஒன்ஸ் நம்ம கான்ஜுகேசி ரிலேஷன்னா நம்ம கான்ஜுகேட் கிளாஸஸ் பார்த்தோம். அது யாரு சிஏ. இந்த சிஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்தோன்னாக்கா கார்டினேட்டி ஆஃப் இல்லைனா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஜி ஓவர் சி ஆஃப் ஏன்னு பார்த்தோம். இண்டெக்ஸ் அதாவது கார்டினேட்டி ஆஃப் த போர்ஷன் குரூப் ஜி பை, இல்லைனா இன்னும் சொல்லணும் கார்டினேட்டி ஆஃப் ஜி பை சி ஆஃப் ஏ இதுன்னு பார்த்தோம் இந்த ரிலேஷனுக்கு. இப்போ புது ரிலேஷன் என்னன்னாக்கா ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹச்சின்னு ஒன்று சப் குரூப் கொடுத்தாச்சு, ஹச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ இங்கே ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம், இந்த ரிலேஷன் பேர் என்னன்னாக்கா ஹச் கான்ஜுகேசின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஜியில் டிஃபைன் பண்ணலை, பட்டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூ டேக் ஆல் த சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப் குரூப் ஆஃப் ஜி இருக்கோ அது ஒரு கலெக்ஷன், அந்த கலெக்ஷனுக்கு தான் அந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எப்போ 2 சப் குரூப் கேவும் எல்லும் சப் குரூப்பு, இது எப்போ நம்ம ரிலேட்டட் சொல்கிறோம் இல்லை கான்ஜுகேட் சொல்கிறோம்னாக்கா ஹச் கான்ஜுகேட் சொல்கிறோம்னாக்கா தேர் இஸ் அன் எலமெண்ட் ஹச் இன் ஹச் such that h inverse k times h equal to l. இந்த மாதிரி ஒரு h கிடைச்சுனாக்கா we say k and l are h conjugate. இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், டிரான்சிட்டிவ் நடக்கும், சிமெட்ரிக் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிட்டா அந்த ஈக்குவல் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணுவோம். இங்கே ஈக்குவல் கிளாஸஸ்ன்னு பேர் சொல்லாமல் கான்ஜுகேசி கிளாஸஸ் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ எந்த ஒரு சப் குரூப் கொடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு அது பேர் வந்து சி சஃபிக்ஸ் கேன்னு வச்சுக்கோம். நம்ம அங்கே முன்னாடி சி சஃபிக்ஸ் ஏன்னு கொடுத்துருந்தோம் எலமெண்ட்டுக்கு, இங்கே சி சஃபிக்ஸ் கேன்னு. இப்போ இங்கே இதில் இருக்கிறதுல முதல்ல யார் அப்படின்னாக்கா இதில் செட் ஆஃப் ஆல் சப் குரூப் சச் தட் கே ரிலேட்டட் டு எல். கேவும் எல்லும் ஹச் கான்ஜுகேஷன் தான், அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ அப்போ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா இண்டெக்ஸ் ஆஃப் ஹச் ஓவர் NH of k. ஸோ NH of kனா என்ன நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, நார்மலைசர் ஆஃப் h இன் k. ஸோ NK, ஓகே, NK of h, ஓகே, நாட் திஸ் ஒன். இங்கே k இங்கே h வரும். ஸோ NK of hன்றது யாருனாக்கா N of h இன்டர்செக்ஷன் k. ஸோ இதான் வந்து இது. அப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் h ஓவர் N of k. ஸோ அதான் வந்து அந்த ரிசல்ட். ஜஸ்ட் மேக் திஸ் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஓகே, ஸோ தியரம் 7.7 அதான் சொல்லுது. ஓகே, இங்கே மாற்றி போட்டிருக்கேன் NH of k நாட் NK of h. ஓகே, அதை எந்த நம்ம சப் குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சப் குரூப் தான் இங்கே வரணும். ஸோ அப்போ இது ஆக்சுவலாக யாருனாக்கா இன்னும் சொல்ல போனால் அந்த NH of kன்றது யாருனாக்கா N of k இன்டர்செக்ஷன் வித் h, அதான் அதுக்கு மீனிங். ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். நாம் இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ அப்போ இந்த ஈக்குவல் கிளாஸஸ் கிளாஸ் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கிளாஸ் ஈக்குவேஷன் என்னது கார்டினேட்டி ஆஃப் ஜியை வந்து எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் நம்பர்ஸ் எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் கார்டினேட்டி ஆஃப் இசட் ஆஃப் ஜி ஈக்குவல் ப்ளஸ் த சமேஷன். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.